இது வரப்பிரசாதம் ஃபியூச்சர்ல எய்தியும் தான் அவர் தான் கேப்டனா இருப்பார். தி பெஸ்ட் கேப்டன் அவர் தான். சுமன் கில்ல வந்து 2 ஃபார்மேட்லயும் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க சார். இது எந்த அளவுக்கு சார் கரெக்டா இருக்கு? அவங்களுக்கு ஒண்டிதான் தெரியும் அவங்க வைஸ் பிரசிடென்ட் அது என்ன போஸ்ட் யார் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. அந்த கலீலுக்கு பதிலா அவரை எடுத்திருக்கலாம். நீங்க வந்து நல்ல போலர்ஸ் பத்தி பேசிட்டு போது திடீர்னு கல்லினோட ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எந்த மேட்ச் நம்ம ஆடுறாரு எந்த மேட்ச் எதிர் டீம் ஆடுறான்னு புரியாது. சார் ருத்ராஜ் எடுத்துக்கலாமா சார்? ஏதோ ஒரு ஃபார்மேட்ல ருத்ராஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு உள்ளுக்குள்ள போகும்போதே ஒய்ஃப் வரலையா ஹஸ்பண்ட் வரலையான்னு வந்ததுக்கு கூட பேசுங்க பஸ் என்னோட பேசுறீங்க இல்லாத கேட்டுருக்கீங்கன்னு எனக்கு புரியல. யாரும் எடுத்துக்கலாம் இவர் எடுத்துக்கலாம் அவர் எடுத்துக்கலாம் சொல்றோம். யாருக்கு பதிலன்னு கேட்டீங்கன்னா அது ஆன்சர் கிடையாது. பட் எவ்வளவு பேர் எடுப்பீங்க சொல்லுங்க? எல்லா டவுனுக்கும் பீப்புள் ஆர் பிரீதிங் டவுன் பீப்புள்ஸ் நெக். ஒரு ஓபனர் எடுத்துனா 6 பேர் வந்து எந்த சப்பரும் பண்ண மாட்டீங்க. ரியன் பராக்லாம் ஓகேவா சார்? 2 ஃபார்மேட்லயும் எடுத்து வச்சிருக்காங்க ரியன் பராக்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் போச்சு எல்லாருமே. வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி. இந்தியாவோட ஸ்குவாட் வந்து ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. புது கோச்சா வந்து காம்பீர் வந்து தலைமை எடுத்து இந்த டீமை வந்து வழிநடத்த போறாரு. அவருக்கும் இது வந்து இந்தியன் டீமோட ஒரு ஃபர்ஸ்ட் டிராவல். சோ இந்த டீம் ஸ்குவாட் எப்படி சார் இருக்கு? சூரியகுமார் யாதவ் T20 கேப்டனா போட்டிருக்காங்க. அகைன் ரோஹித் சர்மா ஒரு கேப்டனா போட்டாங்க. சோ இந்த நான் எதையுமே குறையாவே பாக்குறல பாருங்க. வேர்ல்ட் கப்லன்னு சொல்லியிருக்கேன். இவன் எடுக்கல அவன் எடுக்கல. நாங்க எவ்வளவு பேர் எடுக்க முடியும்? அப்புறம் ஃபுட்பால்ல தொங்கி தான் போகணும். பிளைட்ல 5 பேர் தான் முடியும். 150 கோடியில வின் பண்ணி காமிச்சிட்டாங்க. நம்ம நல்லா பண்ணும் போது நம்ம அதாவது இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் பேசினே இதுல பாயிண்டே கிடையாது. இதுக்கு கேப்டன்சி இருந்திருக்கலாம், கோச் இருக்கலாம். கம்பீர் கோச்சா வந்திருக்காரு, ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு. KKR கொடுத்து காமிச்சாரு. ஏன்னா KKR அக்கு வேற ஆணையா போயிருந்தது டீம். ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர்னு சொல்லியிருந்தாங்க. அது அழகா திருப்பி ஏற்கனவே ப்ரூவன் மெட்டீரியல் யாரு சுனில் அண்ணன் ஓப்பனிங்ல கொண்டு வந்து அதுல ஜொலிக்க வச்சு 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் சம்டைம் செகண்ட் ஹாஃப்ல அவங்களை கொண்டுறது சம்டைம் முதல்ல கொண்டு எல்லா டாக்டிக் ஸ்ட்ராட்டஜிஸும் பிரமாதமா பண்ணி ஒரு பெரிய பிஸ்தா கொஸ்டின் ப்ரூவ் பண்ணிட்டாரு மென்டார்னு. அதனால கம்பீர் நல்லா பண்ணுவாரு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், தோத்தா சோகமா இருப்பாரு, ஜெயிச்சா ரொம்ப சோகமா இருப்பாரு. அதை மட்டும் கொஞ்சம் மாத்தினுவாரு. மற்றபடி ஃபண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காரு. எல்லாமே ஸ்குவாட்ல நல்லா தான் இருக்கு, டவுட்டே இல்லை. சார் இப்போ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா வருவாருன்னு நீங்க ஆல்ரெடி சொல்லிருந்தீங்க. பட் இப்போ அவர் கேப்டனா இல்ல. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அவருக்கு இதை விட ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது. அவரோட பீக் கிரைசிஸ்லயே போய் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு நமக்கு. அதனால இப்பதான் அவர் டிவோர்ஸ் பர்சனல் விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பப்ளிக்கா. அவருக்கு ப்ரொஃபஷனல் கிரைசிஸ் எக்கச்சக்கம், பர்சனல் கிரைசிஸ் எக்கச்சக்கம். இவ்வளவு இருந்தே இவ்வளவு பிரமாதமா போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. யார் கேப்டனா இருந்தாலும் அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் ரோஹித் சர்மா வந்து அவர் கேப்டன்சில இங்க ஆடினாரு IPL. அங்க போயிட்டு இவர் ரோஹித் சர்மா கேப்டன்சில ஆடினாரு. எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் அதெல்லாம் ஹார்ட்ல வச்சுக்கிறாங்களே கிடையாது. அந்த ஆட்டிடியூடே அவர் கிடையாது. அவர் GT ஃபர்ஸ்ட் பைன் பண்ணி ஜெயிச்சு கப் வாங்கி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் கப்புக்கு வந்துட்டாரு. பட் ஜடேஜா எக்ஸலன்ஸ்னால அடுத்த வருஷம் போச்சு நமக்கு. அதுக்கப்புறம் மும்பை கேப்டன் பண்ணி மும்பை வாங்கிச்சாங்கன்னு சொன்னாங்க. அவரும் வாங்கிச்சாருந்தாங்க. அதே சமயத்துல GTக்கு கேப்டன் பண்ணாதது GT வந்து சொதப்பினாங்க. அதை யாரும் பேச மாட்டேன்றாங்க. சோ என்ன கிரைசிஸ் வந்தாலும் இது ஏன் வரப்பிரசாதம்னா இந்த மாதிரி கிரைசிஸ்ல அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் டீ ஸ்ட்ரெஸ்க்கு. ஏன்னா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்கணுமா பவுலிங் போடணுமா, எந்த லெவன் எடுக்கிறது, யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது, யாருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுக்கறது, எந்த பிரச்சனையும் இல்லாம நான் போனேனா கட்சி 4 ஓவர் போனேனா 4 சிக்ஸ் அடிச்சேனா திருப்பி நான் வந்தேனா 4 ஓவர் நான் போட்டேனா இன்னொருத்தர் சொன்னதை கேட்டேனான்னு பண்ணிட்டு போயினே இருக்க போறாரு. இது வரப்பிரசாதம். ஃபியூச்சர்ல எய்தியும் தான் அவர் தான் கேப்டனா இருப்பார். தி பெஸ்ட் கேப்டன் அவர் தான். சுமன் கில்ல வந்து 2 ஃபார்மேட்லயும் வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க சார். இது எந்த அளவுக்கு சார் கரெக்டா இருக்கு? கம்பெனிஸ்ல வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் சில கம்பெனிஸ்ல இருக்கும். யாருக்குமே தெரியாது. கார்டு எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒண்டிதான் தெரியும் அவங்க வைஸ் பிரசிடென்ட் அது என்ன போஸ்ட். யார் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க அப்ளை பண்ணலாம். வித் ரெஃபரன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஐ விஷ் டு ஜாயின் சொல்லலாம் நீங்க. அந்த மாதிரி இந்த வைஸ் கேப்டன் சுப்மன் கில் பேட்டர் இஸ் அ ஜீனியஸ். அவர் அடிக்கிற சிக்ஸஸ், அவர் கொடுக்குற ஸ்டார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் தான் கொடுக்க முடியும். அவரு ஃபண்டாஸ்டிக்கா பேட்டரா வந்துறது பெட்டர். கேப்டன்சி இஸ் நாட் இஸ் கப் ஆஃப் டீ. ஏன்னா 100 ஆல் அவுட் ஆயிட்டு திருப்பி ஆப்போனன்ட் சேஸ் பண்ணும்போது 80 வரைக்கும் ரஷீத் கானை கொண்டாம இருக்கிற ஒரு பெரிய மேதாவி அவர். எனக்கு அவருடைய கேப்டன்சி மேல நம்பிக்கையே கிடையாது. அவர் பேட்டிங்ல பிரமாதம் ஆடுறது பெட்டர், ஃபீல்டிங்கும் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணுவார். அவருக்கு சூப்பர் ஃபியூச்சர் இருக்கணும்னா கேப்டன்சி வேணாம்னு சொல்றது பெட்டர். இந்த வைஸ் கேப்டன்றது யார் வேணா பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீம்லயும் 4 பேர் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் லெக் சைட் பண்ணுவாரு, ஒருத்தர் ஆஃப் சைட் பண்ணுவாரு. தோனி விஷயத்துல ஒண்டி தான் அவர் ஒண்டி பண்ணுவார். யூனிட்டி ஆஃப் கமாண்ட்ன்றது எந்த டீம் இருக்காது. இந்த வைஸ் கேப்டன் போஸ்ட்ல யார் வேணா பண்ணலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. நட்ராஜன் வந்து ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் ஃப்ளோக்கு வரல.
டிஎன்பிஎல்லே அவருடைய பெஸ்ட் நான் இன்னும் பார்க்கல. ஐம் கிரேட் ஃபேன் ஆஃப் நட்டி, அதுல டவுட்டே கிடையாது. அவருடைய யார்கர்ஸுக்கு அவ்வளவு பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் மொபைல் போன்லயே யார்கர் நட்டின்னு தான் போட்டு வச்சிருக்கேன். யார்கர் நட்டின்னு தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். அவ்வளவு பிடிக்கும். பட் இஸ் நாட் பிரிங்கிங் அவுட் ஹிஸ் பெஸ்ட் ஆஃப் லேட். மேபி இன்ஜுரினால இருக்கலாம். அவருக்கு போராத வேலை என்ன போச்சு, ஹார்ஸ்லீப் வேற ஷமஹாங் வந்துட்டாரு. ஃபண்டாஸ்டிக்கா போடுறாரு ஹார்ஸ்லீப். அதனால வருவாரு. இதெல்லாம் சொல்ல முடியாது, எப்ப வேணா கம்பேக் வரலாம். பட் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து அவர் வந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. அந்த கலீலுக்கு பதிலா அவரை எடுத்திருக்கலாம். நீங்க வந்து நல்ல போலர்ஸ் பத்தி பேசிட்டு போது திடீர்னு கல்லினோட ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் எந்த மேட்ச் நம்ம விளையாடுறாரு, எந்த மேட்ச் எதிர் டீம் விளையாடுறான்னு புரியாது. எப்ப வேணா ஒரு 4 6 குத்துறாரு திடீர்னு. அதனால வந்து நீங்க கல்லினா நீங்க அப்புறம் கட்சியா நம்ம பேசலாம். மெயின் போலர்ஸ் பத்தி பேசுவோம். வருண் சக்கரவர்த்தி சார், வருண் சக்கரவர்த்தியை டெஃபினட்டா டிராப் பண்ணக்கூடாது சார். ரொம்ப ரேர் ஆர்ச்சர். அந்த மாதிரி போலரே கிடையாது பாஸ். அது வந்து ரேரஸ்ட் கேம். போய் அவர் போய் எப்படி டிராப் பண்றாங்க எனக்கு புரியவே இல்லை. அவர் வந்து இப்ப டிஎன்பிஎல்ல போடுற போலிங் எல்லாம் பாருங்க. நேற்று கூட அவர் அப்ரிஷியேட் பண்ண மெசேஜ்ல லெக் பிரேக்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டு நிக்க வச்சார் ஒரு 2 ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர்ஸ். சோ அவர் போடுற போலிங் இஸ் டோட்டல் மிஸ்ட்ரி. ஜஸ்ட் லைக் சுனில் நாராயண் ஒரு ரஷீத் கான் போடுற மாதிரி இருக்கு. அவரெல்லாம் டிராப் பண்ணக்கூடாது. அஸ்வின் நான் இப்ப சொல்லமே எனக்கு டைட் ஆயிடுச்சு. அஸ்வினே கிட்ட சொல்லி ஐயோ நீ என்னை பத்தி பேசாத, அவ்வளவு பேசிட்டு என்னை பத்தி அஸ்வின் சொல்றதும் ஆயிடுச்சு. ஏன்னா வேர்ல்ட் கப்ல கடைசி சர்ப்ரைஸா அவரை எடுத்தாதான் நம்ம ஜெயிப்போம்னு சொன்னேன். அவர் எடுக்கவே இல்லை. பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்தியா. அதுல ஒரு நம்பர் 1 ஸ்பின்னர் ஒரு செகண்ட் 500 விக்கெட்ஸ் இன் டெஸ்ட் டிராப் பண்ற பெருமை வந்து இந்தியன் செலக்ஷன் கமிட்டிக்கு தான் இருக்கு. வேற யாருமே பண்ண மாட்டாங்க த்ரூ அவுட் த வேர்ல்ட் கப். இது ஆப்கானிஸ்தான் வந்து 4 ஸ்பின்னர் வச்சுன்னு பாகிஸ்தானுக்கு எதிராக ஜப்பான்ல ஜெயிக்கிறான். நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்பின்னர் டிராப் பண்ணிருக்கோம். சிலதெல்லாம் எக்ஸ்பிளேஷனே கிடையாது. சஹால எடுத்துட்டு டிராப் பண்ணிட்டே இருந்துட்டு 11ல எடுக்காம இருந்துட்டு இப்ப ஸ்குவாட்ல இருந்தே டிராப் பண்ணிருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த இடியாப்சன் கிரைசிஸ்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். நமக்கு எதுவும் சொல்லவே முடியாது. வாஷிங்டன் சுந்தரோட வருகை எப்படி சார் பாக்குறீங்க? வெரி குட் கிரிக்கெட்டர், வெரி எஃபெக்டிவ் கிரிக்கெட்டர், நோ டவுட் அபவுட் இட். இப்ப ரீசெண்டா கூட நல்லா தான் போடுறாரு. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அவருக்கு வந்து ஆஃப் த விக்கெட் வந்து நின்று குவிக்கா பவர் பிளே எல்லாம் பிரில்லியண்டா போட்டிருந்தாரு. சேம் எஸ் நட்ராஜன். அது இன்ஜுரினால இருக்கலாம். இன்னும் அந்த பழைய ஃபுல் ஃப்ளோ வரல. வந்துச்சுன்னா இல் பி a great threat batters. சார் ருத்ராஜ் எடுத்துக்கலாமா சார்? ஏதோ ஒரு ஃபார்மேட்ல ருத்ராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல சார்? நம்ம சொல்றேன், இவர் எடுத்துக்கலாம். சம்பந்தம்னு ஒருத்தருக்காரு எங்க வீட்டு எதிர. அவரை போய் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் பிளைட்ல கூடவே ரன்வேல ஓடினாரு. அவரை பைலட் கண்டுக்காம போயிட்டாரு. சொன்னே இருக்கலாம். பட் எவ்வளவு பேர் எடுப்பீங்க சொல்லுங்க? எல்லா டவுனுக்கும் பீப்புள் ஆர் பிரீதிங் டவுன் பீப்புள்ஸ் நெக். ஒரு ஓப்பனர் எடுத்துனா 6 பேர். அபிஷேக் சர்மா பிரமாதமா ஆடி அடுத்த மேட்ச் அவர் ரெஸ்ட் பண்றாங்க. அது ரெஸ்டா டிராப் தான் தெரியல. உடம்பு ஜிம்பாப்வேயோட அடுத்த மேட்ச் அவரை விடுறாங்க. அது மாதிரி ஓப்பனிங் ஸ்லாட்னா அதுக்கு ஒரு 11 இருக்கு. 11ல ஒருத்தர் ஓப்பனர் போய் ஓப்பனருக்கே ஒரு 11 இருக்கு. ஜெய்ஸ்வால் ஒருத்தர் அடிக்கிறார், அபிஷேக் அடிக்கிறார், ருத்ராஜ் வந்து டிபிகல்ட் கண்டிஷன்ஸ் அடிப்பார். பட் ருத்ராஜ் ஆஃப்லே அவுட் ஸ்விங் இருக்கு. ஸ்லிப்ல நிறைய அவுட் ஆகுது நான் பாக்குறேன். இதெல்லாம் இட் பேக் ஃபயர். என்ன பிரச்சனை என்னப்பா வந்தவொன்னு எடுத்துறாங்க, ஸ்லிப் வச்சிடறாங்க. விராட் கோலியும் பண்ணியிருந்தாங்க. பட் அது மீறி அவர் வந்துட்டார். அந்த மாதிரி ருத்ராஜுக்கு இருக்கிற டெக்னிக் எதாவது கவுண்டர் பண்ணுவாரு. பட் இதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணும். இப்ப இந்த சமயத்துல மீதி பேர் அக்ஷன் இருக்காங்களே, அதனால சைட் லைன் பண்றோம். பட் இந்த வீக்னஸையும் மீறி ருத்ராஜ் ஒரு 2-3 50 அக்ஷன் தான் வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்திருப்பாரு. அவ்வளவுதான் விஷயம். இந்த T20 ஸ்குவாட்ல இருந்து யாராவது ஒருத்தரை டிராப் பண்ணணும்னா யாரை சார் டிராப் பண்ணுவீங்க? யாரையும் டிராப் பண்ணுவாங்க. யாராவது கேப் ஆபரேட்டர் யாராவது வந்தாருன்னா எல்லாரையும் டிராப் பண்ணலாம் கார் லைசன்ஸ் போய். மற்றபடி யாரையும் டிராப் பண்ணுவாங்கன்னா எல்லாம் அதான் யாரும் எடுத்துக்கலாம், இவர் எடுத்துக்கலாம், அவர் எடுத்துக்கலாம் சொல்றோம். யாருக்கு பதிலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வெல் குவாலிஃபைட். உள்ளுக்குள்ள ராணா ஒரு போலர் எடுத்திருக்காங்க. ரொம்ப பிளண்டா போடுறாரு, ஸ்லோ ரன்ஸ் ஃபண்டாஸ்டிக்கா போடுறாரு. அதனால சந்தீப் சர்மா இருந்திருக்கலாம். சந்தீப் சர்மா ஃபண்டாஸ்டிக் போலர் T20 ஃபார்மேட்டுக்கு. அப்படி நிறைய இருக்கும். நம்ம இப்பதான் 150 கோடி இவ்வளவு எடுக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். இவர் அவர் பேர் என்ன, சிவம் தூபே 2 ஃபார்மேட்லயும் இருக்காரு சார். கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது சார். வேர்ல்ட் கப்லயே அவர் ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸ்ரீலங்கா மாதிரி விக்கெட்ஸ்ல எல்லாம் அவர் ரீச் பாஸ் எசென்சியலி ஸ்லோ போலர்ஸ் தான் போடுவாங்க. அங்கெல்லாம் போட்டு தின்னு கட்டிடுவார். நீங்க வேணா பாருங்க, நல்லா பூந்து விளையாடுவார். 50 overs எல்லாம் லாட் ஆஃப் டைம் அப்படி எடுத்தா இருக்காருன்னா எனக்கு தெரியல. ஒன்றும் ஸ்குவாட்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. யார் எதுல இருக்குன்னு தெரியல. பட் இதுல ஒன்றும் பெரிய ஒரு மேட்டர் ஆஃப் ஒரி கிடையாது. பெரிய பவுன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால பெரிய மேட்டர் ஆஃப் ஒரியா இருக்காது. அவங்க த்ரெட்டனிங் ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்ப எல்லாம் இல்ல. அவங்க நேஷனுக்கு ஆடுற ஃபாஸ்ட் போலர்ஸ்ல ரொம்ப த்ரெட்டனிங்கா நம்மள பயமுத்துற அளவுக்கு இல்ல. அவங்க நேஷனல் போலர்ஸே ஒரு பத்திரனாவா இருக்கட்டும், எல்லாம் தீக்ஷனாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் IPL ஆடும்போது பிரமாதமா போடுறாங்க போலிங். அவங்க கண்ட்ரிக்கு ஆடும்போது அந்த அளவுக்கு த்ரெட்டனிங்கா இல்ல. அதனால ஒன்றும் பயப்பட வேணும். அந்த ஸ்ரேயஸ் ஐயரோட வருகை எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்ரேயஸ் ஐயர் வேர்ல்ட் கப்லயே சூப்பர் நாக்ஸ் அடிச்சு ஒரு கரெக்டா மிடில் ஆர்டர்ல வந்து எக்ஸென்சுவேட் பண்ணுவார் பியூட்டிஃபுல்லா ரேட். அது அந்த குவிக்கா ரன்ஸ் வர ஒரு ஸ்பீடே தெரியாது. பயங்கரமா ஒரு 18 70 டக்கு டக்கு டக்கு.
ஸோ அந்த எபிலிட்டி இருக்கு. பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இன்ஜரி ஆனாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் திருப்பி வர்றது ரொம்ப பிரமாதம். அட்மின்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா கூட திரும்பி வந்துரு. இது இது ரேரிங் டு கோ. ஒண்ணு ஷார்ட் பால் இன்னும் பெட்டரா ஆட கத்துக்கணும். அதை இந்த ஹியேட்டர்ஸ்ல கத்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். கோலி வந்து ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து டீம்ல விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ காம்பீர் வந்து அவர் வந்து கூப்பிட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது உண்மையா சார்? அது அது ஐ கான்ட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். எனக்கு அதெல்லாம் புரியல. பட் கோலி எப்பயுமே அவர் எப்பயும் ஃபுல்லி ஃபிட் தான் நான் ஃபீல் பண்றேன். கோலி வந்து அவர் என்ன ஒண்ணு கொஞ்சம் ஸ்ரீகாந்த் மாதிரி ஆட ட்ரை பண்ணார் அந்த வேர்ல்ட் கப்ல. ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி சேயிங் தட் அவர் கோலியாவே தான் ஆடணும், கொஞ்சம் நிதானமா ஆடணும்னு சொல்லி கரெக்டா வந்துட்டார். அந்த ஃபைனல் மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார் எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் நமக்கு தேவை. ஏன்னா பவர் பிளேயர் திடீர்னு 20/3 வந்து அப்ப நீங்க ரோஹித், கோலி, KL ராகுல் இவங்க எல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆட தெரியும் பிரில்லியன்ட்டா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல. இந்த சைடு T20ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ODIக்கு பார்த்தா 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. சோ இதுல யாருக்கு சார் வாய்ப்பு அதிகமா கிடைக்கும்? KL ராகுல் அண்ட் பண்ட், இங்க சஞ்சு சாம்சன் அண்ட் பண்ட். ரிஷப் பண்ட் தான் டாப் ப்ரையாரிட்டி, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா எந்த டவுன்ல அமிச்சாலும் அடிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைஃப் போற ஒரு இன்ஜுரியிலேருந்து திரும்பி ஒருத்தர் வரும்போது கொஞ்சம் அலவன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதையும் மீறி ஒரு பிரமாதமா பண்ணிருக்காரு. பிடிக்கிற கேச்சஸ் எல்லாம் பாருங்க, பிடிக்கிற ஹை கேச்சஸ் என்ன பிரமாதமா பிடிக்கிறாரு, என்ன அலாக்ரிட்டி பிஹைண்ட் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். பட் ரொம்ப வீக்னஸ் எல்லாம் பார்க்க முடியாது போஸ். எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் வில் பி டாப் ப்ரையாரிட்டி. மீதி எல்லாரும் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் த சேம் தான் இப்படி பார்க்கும்போது. KL ராகுலுக்கு வாய்ப்பு கம்மியா தான் கிடைக்குமா? KL ராகுல் விக்கெட் சேலஞ்சிங் இருந்தா கண்டிப்பா அவர் இருப்பார். KL ராகுலோட விக்கெட் கீப்பிங் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் ரொம்ப சஸ்பெக்ட். வெரி வெரி சாரி. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் பிடிக்கலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நானே பின்னாடி போய் நின்று தடுத்துலான்னு பாரு டிவிலேயே. அவ்வளவு மோசமா பண்றாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அதனால ஜுரேல் பியூட்டிஃபுல்லா பண்றாரு. ஜுரேல் ஒருத்தர் தான் தோனி மாதிரி ஸ்பின்னருக்கு டக்குன்னு இழந்துக்கிறது இல்ல, அப்படியே குனிஞ்ச போஸ்ட்லயே அப்படியே பண்றாரு. ஜுரேல் இஸ் வெரி குட். இதுல வந்து எந்த ஷஃபலும் பண்ண மாட்டீங்க. ரியன் பராக்லாம் ஓகேவா சார்? 2 ஃபார்மேட்லயும் எடுத்து வச்சிருக்காங்க ரியன் பராக. சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் பாஸ் எல்லாருமே. ஏன்னா ஆல்மோஸ்ட் பில்டிங் பி டீம் அண்ட் சி டீம் வந்து திருப்பி ஏ டீமா வரப்போகுது. எல்லாத்துலயும் பார்த்து எல்லா கண்டிஷன்லயும் யங்ஸ்டர்ஸ் எப்படி ஃபிகர் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணோம். நல்ல விஷயம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து உடனே விட்டுருணும். நல்லா வின் பண்ணிட்டு இருக்கு. கப்பு வின் பண்ணா கூட இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அடிச்சுக்கலாம்ல அதே வேர்ல்ட் கப். இன்னொன்று கேட்டு வாங்கிருக்கலாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு நம்ம பேசினே இருக்கோம். அதை நம்ம நிறுத்திடலாம். நம்ம ஜெயிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச்ல தான் கப்பு. கேட்ச் பால் இல்ல, கப்பையே கையில பிடிச்சாரு. அதை நம்ம என்ஜாய் பண்றதே விட்டுறோம். ஆக்சுவலி பார்த்தோன்னா அவருடைய லேஸ் வந்து லைட்டா அந்த ரோப்ல பட்டது குஷன்ல. அது யாரும் கவனிக்கவே இல்லை. இன்னொருத்தர் விமென்ஸ் டீம்ல கூட ஒருத்தர் இதே கேட்ச பிடிச்சாங்க. நீங்க பேச மாட்டேன்றீங்களே, ஆண்களை பத்தியே பேசிருக்கீங்களே. என்ன சொல்றேன், ஒண்ணு ஜெயிச்சிருக்கோம்ல, அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்களேன்ற லைஃப்ல. இது யாருமே அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லி இல்ல. இங்க ஒண்ணு பிரம்மாண்டமா ஒண்ணு நடந்திருக்குன்னா அதை நீங்க தயவு செஞ்சு ஜெயிச்சிங்களேன். வீட்டுக்கு உள்ளுக்குள்ள போகும்போதே ஒய்ஃப் வரலையா, ஹஸ்பண்ட் வரலையான்னு வந்திருக்கிறவங்க கூட பேசுவீங்க. பஸ் என்னோட பேசுறீங்க இல்லாத கேட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இருக்கிறத என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்ல. இல்லாத எவ்வளவோ இருக்கு. நம்ம கூட அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு கூப்பிடல, என் ஃப்ரெண்ட கூட ஒருத்தர் கூப்பிடல அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு. பட் ஒருத்தர் கல்யாணத்துக்கே போனார் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு. அவர் வீட்டுல பிடிச்சி சமத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவரோட கல்யாணம், அதை விட்டு அம்பானி கல்யாணத்துக்கு போயிட்டாரு. அது மாதிரி சொல்றேன். அது மாதிரி பேசினே இது வன்னிது அஸ்ரங்காவோட பவுலிங் வந்து அங்க நல்லா இருக்கும்ல சார். இதை அதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? அதான் சொல்றேன். இப்போ எப்படி கரீபியன்ல கொஞ்சம் லேட்டா கத்துட்டோம். எட்ட உடனே போய் ஸ்ட்ரோக்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதே விஷயம் ரோஹித் சர்மா இப்ப ரீசெண்டா சொல்லிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிச்சில் போன உடனே ஸ்ட்ரோக்ஸ் ஆட முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி செட்டில் ஆன ஒரு 4 பால் ஆகுது, அப்புறம் தான் ஆட முடியும்ன்றார். அந்த டைப்ல தான் நான் பாக்குறேன் ஸ்ரீலங்காவும். என்ன ஒண்ணு கரீபியன்ல பவுன்ஸ் எராட்டிக்கா இருந்தது, இங்க கொஞ்சம் நின்று டேர்ன் ஆகும் பால். ஸ்பின்னர்ஸ் டாமினேட்டடா இருக்கும்னு எனக்கு தோணுது. கெஸ் நாங்க கூட போலாம். சொல்றேன். ஓகே சார். இப்போ இது ஒரு 3 நடக்குது. T20 ஒரு 3 மேட்ச், அங்க ODI ஒரு 3 மேட்ச். இதுல வந்து வாஷ் அவுட் பண்ணுவாங்களா இல்ல எத்தனைக்கு எத்தனை வின் பண்ணுவாங்க? நம்ம தான் ஜெயிக்கிறோம், ஒன்றும் டவுட்டே கிடையாது. வாஷ் அவுட் ஒயிட் வாஷ் அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. அவங்களுக்கு ஒரு 20-25% சான்ஸ் இருக்கு. நம்மளோட தான் 75% நம்ம தான் மெரிப்போம். அதாவது 3க்கு 2 வச்சுக்கலாமா சார்? ஆமா, எந்த ஃபார்மேட் வேணா எடுங்க பாஸ். மேட்சே ஆள் 2 பேரும் யார் ஜெயிப்பாங்கன்னா இந்தியா தான் ஜெயிக்கும். எப்படி சார்? ஆமா, ஏன்னா இப்ப பாகிஸ்தான் விமென்ஸ் டீமோட எந்த பாகிஸ்தான் கிட்ட ஒரே இந்த டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் இதுல ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த மேட்ச்லயும் யாருமே கிடையாது, ஒன்லி பாகிஸ்தான் தான் கூட இந்தியா ஜெயிச்சிடும் அந்த டோர்னமெண்ட். அந்த மாதிரி. ஓகே சார், பாப்போம் சார். காபீரோட வருகை, இந்த டீமை செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டீம் போய் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி
ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு கப்பை வந்து வாங்கி கொடுத்து டீமுக்கு பெருமை சேர்ப்பாங்களா? காம்பீரோட வருகை இந்த டீமுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணி எப்படி கொண்டு போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்கிறத வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி நல்லா சந்தோஷப்படணும். ஒன்ஸ் உதப்பட்டோம்னா நம்ம எல்லாருமே சைக்கியாட்ரிஸ்ட், டாக்டர், லாயர், இன்ஜினியர் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெயிக்கும் போது நம்ம கொஞ்சம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். எக்ஸ்ட்ராடினரி ஃபீட் நம்ம ஜெயிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாதாரண வெற்றி கிடையாது. 30 balls 30 runs ஃபுல் ஹாஃப் த சைடு இன் ஹேண்ட் இன்டாக்டா இருக்கு. அந்த சமயத்துல பூந்து ஜெயிச்சிருக்கோம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு அதை கொண்டாடினே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் சார். பாப்போம் சார். வெற்றியோட கணக்கு வந்து கம்பீர் தொடங்குறாரா, என்ன பண்றாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து. Thank you very much. Good luck to all the players, to the coach, to all the Indians to enjoy good cricket, to celebrate cricket and to enjoy lifelong. Be positive. Okay, thank you, சார்.